நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு. GT Holidays, South India's #1 travel brand. டூரிங் டாக்கெட் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லன்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? இந்த தேர்தல் முடிவுனால ரஜினி கமல் நடிக்க போகிற படத்துடைய தயாரிப்பாளர் மாற வாய்ப்பு இருக்கான்னு மயூரன் மட்டக்களப்பிலேருந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் சொல்ல நினைக்கிற விஷயங்களெல்லாம் என்னுடைய வாயில் திணிச்சு அதை நான் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறத நான் அவ்வளோவா ரசிக்கலை. சின்ன தம்பி படம் மாதிரி மோசமான திரைக்கதை இருந்துமே அந்த படத்துடைய பாடல் நல்லா இருந்ததால் ஹிட்டான படங்கள் இன்னும் வேறு என்னென்ன இருக்குன்னு கொழும்பு நகர்லேருந்து அதிகன்னு கேட்டிருக்காங்க. சின்ன தம்பி படத்தினுடைய திரைக்கதை மோசமான ஒரு திரைக்கதை அப்படின்ற உங்களுடைய கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. KS ரவிக்குமார் டைரக்ட் பண்ண புரியாத புதிர் படம் அந்த காலத்தில் வெற்றி படமாக அமைஞ்சுதா? அந்த காலத்தில் மக்கள் அந்த படத்துக்கு எந்த மாதிரியான வரவேற்பு கொடுத்தாங்கன்னு பாண்டிச்சேரியிலேருந்து வெங்கட்ராமன் கேட்டிருக்காங்க. KS ரவிக்குமார் இயக்கிய முதல் திரைப்படமான புரியாத புதிர் நல்ல ஒரு வரவேற்பு ரசிகர்கள் மத்தியிலே பெற்றது. ரசிகர்கள் மிகப்பெரிய அளவிலே அந்த படத்தை ரசித்து கொண்டாடினார்கள். நடிகர் விஜய் CM ஆனதும் பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா திரையுலகம் எடுக்குமான்னு கோவை புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. சினிமா உலகத்திலிருந்து தமிழ்நாட்டை ஆள்வதற்கு ஒரு முதல்வர் வந்திருக்கிறார் அப்படின்னும் போது அவருக்கு ஒரு பாராட்டு விழாவை சினிமாவில் நடத்துறதுல என்ன தவறு? இந்த 5 வருஷத்தில் RKFIல படம் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணி நடக்காமல் போன டேரக்டர்கள் 7 பேர் இருக்காங்க. எதனால் RKFIல இந்த மாதிரி நடக்குதுன்னு மயூரன் மட்டக்களப்பிலேருந்து கேட்டிருக்காங்க. சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் இது சகஜமான ஒன்று அப்படின்னு தான் எடுத்துக்கணும். MK தியாகராஜ பாகவதர் புகழினுடைய உச்சத்தில் இருந்தபோது அவர் நடிப்பதாக 15க்கும் மேற்பட்ட அறிவிப்புகள் வந்தன. ஆனால் அதில் ஒரு படம் கூட நடக்கலை. அது மாதிரி எம்ஜிஆருடைய பெயரில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 25 படங்களுடைய அறிவிப்புகள் வந்திருக்கின்றன. அந்த 25 படங்களில் ஒரு படம் கூட படப்பிடிப்பு தளத்துக்கே போகலை. நடிகர் கார்த்திக் நடித்த விக்னேஸ்வர் படத்தை டைரக்ட் பண்ணது VK ராமசாமியோட மகனான ரகுவானு சிதம்பரத்துலேருந்து வெங்கடேசன் கேட்டிருக்காங்க. கார்த்திக் நடித்திருந்த விக்னேஸ்வர் படத்தை இயக்கியது VK ராமசாமியுடைய மகனான ரகு அப்படின்றது உண்மைதான். கல்கி 2 படத்தில் கமல் சம்மந்தப்பட்ட காட்சிகள் ஷூட்டிங் முடிஞ்சிடுச்சா? அந்த படம் சொன்ன மாதிரியே தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிடுமான்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. கல்கி திரைப்படத்தை பொறுத்தவரையிலே கமல்ஹாசன் சம்பந்தப்பட்ட காட்சிகள் மட்டும் இல்லை, மற்ற நடிகர் சம்பந்தப்பட்ட காட்சியுடைய படப்பிடிப்பும் கூட இன்னும் முடிவடையலை. சிவாஜி கணேசன் நடித்த தமிழ் படங்களில் அவருக்கு ஜோடியாக தெலுங்கு நடிகையான விஜய நிர்மலா நடிச்சிருக்காங்கன்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. விஜய நிர்மலா சிவாஜியோடு பல படங்கள் நடிச்சிருக்காங்க. அது மாதிரி சிவாஜியை இயக்கக்கூடிய வாய்ப்பும் அவருக்கு அமைந்திருக்கிறது. ஆனால் சிவாஜிக்கு ஜோடியாக ஒரு படத்தில் கூட விஜய நிர்மலா நடிக்கலை. கமல் சார் அவருடைய 3ஆம் பிறை படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸை அமேசான் பிரைமுக்கு விற்றுருக்காரு. அதே மாதிரி ரஜினி சார் அவருடைய பாட்ஷா படத்துடைய ரைட்ஸை ஏதாவது OTT தளத்துக்கு விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சேலத்துலேருந்து ஜீவகன் கேட்டிருக்காங்க. பாட்ஷா திரைப்படத்தையும் டிஜிட்டல் முறைக்கு மாற்றிருக்காங்க. அதனால் மிக விரைவிலேயே அதையும் OTTயில் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அஜித்தை வச்சு டைரக்டர் சிவா டைரக்ட் பண்ணியிருக்க கார் ரேஸ் சம்மந்தப்பட்ட படம் எப்போ ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குன்னு சேலத்துலேருந்து ஜீவகன் கேட்டிருக்காங்க. ஜிவி பிரகாஷனுடைய இசையிலே உருவாகியுள்ள அந்த படத்தினுடைய வெளியீட்டு தேதி இன்னும் அஜித் முடிவு செய்யலை. நடிகை ரம்யா கிருஷ்ணன் ஜெயிலர் 2 படத்தை தவிர வேறு ஏதாவது படங்களில் நடிக்கிறாங்களான்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஜெயிலர் 2 தவிர ரம்யா கிருஷ்ணன் இப்போ வேறு எந்த ஒரு படத்திலும் நடிக்கவில்லை. ஒரு படத்துக்கு நிறைய மியூசிக் டைரக்டர் மியூசிக் பண்ணுறப்போ எல்லாருக்குமே ஒரே மாதிரியான சேலரி கொடுப்பாங்களான்னு கொழும்பு நகர்லேருந்து அதிகன்னு கேட்டிருக்காங்க. ஒரே படத்தில் 5 இசையமைப்பாளர் பணியாற்றினாலும் அவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சம்பளம் தரப்படாது. அவங்கவுங்க மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரியான சம்பளம் தான் அவங்களுக்கு தரப்படும். ஃபஹத் ஃபாசில் எதனால் தமிழில் இன்னும் ஹீரோவாக எந்த படமுமே பண்ணலைன்னு பிரேம் கடலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஃபஹத் ஃபாசில் தமிழில் கதாநாயகனாக நடித்த திரைப்படம் தான் மாரீசன். அதில் முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் வடிவேலுன்னு நடித்திருந்தார். அந்த படத்தை ஃபஹத் ஃபாசில் கதாநாயகன் நடித்த படமாக ஏன் நீங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டேன்றீங்க அப்படின்னு தெரியல. இப்போ கருப்பு படத்தை விட விஸ்வநாதன் சன் படத்து மேலே எதிர்பார்ப்பு பயங்கரமாக இருக்குது. எதனால் சூர்யா ரசிகர்கள்கிட்ட இந்த மாற்றம் வந்திருக்குன்னு ஈரோட்லேருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. சூர்யாவுடைய கருப்பு படத்தை தாண்டிய ஒரு எதிர்பார்ப்பு அவரது ரசிகர்கள் மத்தியிலே விஸ்வநாதன் சன்ஸுக்கு இருப்பதாக நான் நினைக்கல. வி கிரியேஷன், வி ஹவுஸ் கிரியேஷன் இது ரெண்டுமே ஒரே ப்ரொடக்ஷன் ஹவுஸானு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. வி கிரியேஷன்ஸ், வி ஹவுஸ் கிரியேஷன் ரெண்டும் ஒரே தயாரிப்பு நிறுவனம் இல்லை. வி கிரியேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அது கலைப்புலி தானுவுக்கு சொந்தமான நிறுவனம். வி ஹவுஸ் கிரியேஷன்ஸ் திரைப்பட நிறுவனம் சுரேஷ் காமாட்சி அவர்களுக்கு சொந்தமான திரைப்பட நிறுவனம். நடிகர் விக்ரம் உண்மையாலுமே சியான் 63 படத்தில் கமிட் ஆகிருக்காரா இல்லை சோஷியல் மீடியாவில் வர ப்ரெஷர்னால சும்மா அறிவிச்சிருக்காங்களான்னு ஷாம் ஐநாவரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. விக்ரம் 63 படத்தை பொறுத்த வரைக்கும் மீடியா ப்ரெஷர் காரணமாகலாம் அந்த படத்துக்கான அறிவிப்பை சத்யஜோதி நிறுவனம் வெளியிடல. அது மட்டும் இல்லாமல் அப்படி இல்லாமல் ஒரு அறிவிப்பை வெளியிடுகின்ற நிறுவனம் இல்லை சத்யஜோதி ஃபிலிம்ஸ் நிறுவனம்.
மிக விரைவிலேயே அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு தொடங்க இருக்கிறது. அதை பற்றிய செய்திகள் மிக விரைவிலேயே உங்களை வந்து அடையும். இந்த அரசியல் மாற்றத்துக்கு யார் காரணம்? விஜய்க்காக ஓட்டு விழுந்ததா, இல்லை முன்னாடி இருந்த அரசியல் பிடிக்காததால் எல்லாரும் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்களான்னு கொழும்பு நகர்லேருந்து அதிகன்னு கேட்டிருக்காங்க. இன்றைய அரசியல் மாற்றத்துக்கு முக்கியமான காரணம் விஜய் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இதற்கு முன்னாலே ஆட்சி செலுத்தி ஆட்சியாளர் மேல் இருந்த அதிருப்தியும் கொஞ்சம் அதில் இருக்குது. அஜித் நடிச்சிருக்க கிளாடியேட்டர்ஸ் படத்துடைய மோஷன் போஸ்டர் ரிலீஸ் ஆகி 4 நாள் ஆகுது. இதை பற்றி இன்னும் அஜித் ரசிகர்களுக்கே தெரியல. அஜித் நடித்து அடுத்து வெளியாக இருக்கின்ற கிளாடியேட்டர் படத்துடைய மோஷன் போஸ்டர் அவங்க வெளியிட்டாங்க. அதற்கு பின்னாலே அது அஜித் ரசிகர்களை போய் சேரலைன்னா அது யாருடைய தவறு? அஜித் ரசிகர்களுடைய தவறு தானே. அவங்க தான் திரும்ப திரும்ப அந்த போஸ்டரை பார்க்கணும், அந்த போஸ்டரை எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். கிட்டத்தட்ட 100 படங்களுக்கு மேலே தயாரித்த ஆர்பி சௌத்ரி எதனால் ரஜினியோ கமலையோ வச்சு ஒரு படம் கூட தயாரிக்கலான்னு விஜயகுமார் சின்னமனூர்லேருந்து கேட்டிருக்காங்க. கமல் ரஜினி ஆகிய இருவரும் வைத்து திரைப்படங்களை தயாரிக்கக்கூடாது அப்படின்னு எந்த காலத்திலையும் சௌத்ரி முடிவெடுத்ததா எனக்கு தெரியல. சரியாக அப்படிப்பட்ட வாய்ப்புகள் அமைஞ்சிருந்தால் நிச்சயமாக அவர் எடுத்திருப்பார். இதில் கமல்ஹாசனை விட்டு ஒரு படம் எடுப்பதற்கான பேச்சுவார்த்தை மட்டும் ஒரு காலகட்டத்தில் நடந்தது. ஆனால் என்ன காரணத்தாலும் அது அப்படியே நின்று போய்விட்டது, தொடரலை. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்து 1952லேருந்து 1980 வரைக்கும் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 10 படங்களாவது ரிலீஸ் ஆயிரும். இந்த சாதனையை தமிழ்லையோ இல்லை இந்தியாவிலையோ இல்லை வெளிநாட்டிலையோ வேற யாராவது பண்ணியிருக்காங்களான்னு பத்மநாபன் நியூ ஜெர்சிலேருந்து கேட்டிருக்காங்க. சிவாஜி செய்தது மிகப்பெரிய சாதனை, அதை யாரும் மறுப்பு இருக்கல. ஆனால் அவருடைய சாதனையை தாண்டிய ஒரு சாதனையை செய்த இன்னொரு நடிகர் இருக்கார். அவருடைய பெயர் பிரேம் நசீர். மலையாள திரைப்பட உலகின் முடிசூடா மன்னனாக இருந்த பிரேம் நசீர் 1964ஆம் ஆண்டிலிருந்து 85ஆம் ஆண்டு வரை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தது 15 படங்கள் நடிச்சிருக்கார். ஒரு சில ஆண்டுகளில் 22 படங்கள், 24 படங்கள், 25 படம்லாம் நடிச்சிருக்கார். அது போன்ற சாதனைகளை எல்லாம் இனி யாராலும் நினைத்து கூட பார்க்க முடியாது என்பதுதான் உண்மை. அடுத்து இன்று ஒரு தகவல். அண்மையிலே மறைந்த தயாரிப்பாளரான ஆர்பி சௌத்ரியை பற்றிய ஒரு சில நினைவுகளை தான் இன்றைக்கு இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆர்பி சௌத்ரியினுடைய இழப்பு மொத்த தமிழ் சினிமா உலகத்தையும் மிகப்பெரிய அளவிலே பாதித்திருக்கிறது என்றால் அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் ஒரு தயாரிப்பாளர் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு உதாரணமாக அவர் இருந்தது தான். படத்துக்கான கதையை தேர்ந்தெடுப்பதிலும் சரி, அதற்கான பட்ஜெட்டை போடுறதிலும் சரி, நாம் நினைத்தபடி அந்த படம் வளர்ந்து கொண்டிருக்கிறதா என்று அதை கண்காணிப்பதிலும் சரி, எல்லாத்துலேயும் ஒரு சரியான தயாரிப்பாளராக இருந்தவர் ஆர்பி சௌத்ரி. இன்னும் சொல்லணுன்னா இன்றைய தயாரிப்பாளர் பலருக்கு அவர் ஒரு வழிகாட்டி. அதே மாதிரி அவருக்கு சினிமா உலகத்தில் இருந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்க அது அசாதாரணமானது. எத்தனையோ இயக்குநர்களை தமிழ் சினிமா உலகிலே அவர் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். இன்றைக்கு தமிழ் சினிமா உலகிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற பல இயக்குநர்கள் அவரால் அறிமுகம் செய்து வைக்கப்பட்ட இயக்குநர்கள் தான். ஒரு இயக்குனர் கதை சொல்லி முடித்த உடனே அந்த கதையை அந்த இயக்குனர் சரியாக இயக்குவாரா அப்படின்றதெல்லாம் துல்லியமாக எடை போடக்கூடிய ஆற்றல் ஆர்பி சௌத்ரிக்கு இருந்தது என்று தான் நான் சொல்வேன். நான் அவரை சந்தித்த பல சந்தர்ப்பங்களில் பல பேரை பற்றி என்கிட்ட சொல்லியிருக்கார். அப்படி குறிப்பிட்ட ஒரு முக்கியமான இயக்குனர் லிங்குசாமி. நான் டைரக்ட் பண்ண இயக்குனர்லேயே ரொம்ப புத்திசாலியான பையன் இந்த லிங்குசாமி. படம் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். அவ்வளோ அற்புதமான கதை, ரொம்ப பிரமாதமாக பண்ணுறான்னு லிங்குசாமியை பற்றி என்கிட்ட பாராட்டு பத்திரம் வாசித்து கொடுத்தவர். அதே மாதிரி தான் ராகவா லாரன்ஸை பற்றி அவர் சொன்னணும். ராகவா லாரன்ஸ் நடன இயக்குனராக இருந்த காலகட்டத்திலே நிச்சயமாக ராகவா லாரன்ஸ் ஒரு பெரிய கதாநாயகனாக வருவான் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அவருக்கு தன்னுடைய படத்திலேயே வாய்ப்பும் தந்தவர் ஆர்பி சௌத்ரி. ராகவா லாரன்ஸ் அவர் ரூமில் அவர் முன்னாடி உட்காரவே மாட்டார். அதை நான் பல சந்தர்ப்பங்களில் பார்த்துருக்கேன். ஒரு தயாரிப்பாளராக இதை போல பல சிறந்த குணங்கள் அவர்கிட்ட இருந்தன. அதன் காரணமாகத்தான் 99 திரைப்படங்களை அவரால் தயாரிக்க முடிந்தது. அது எப்பேற்பட்ட சாதனை அப்படின்றது திரையுலகத்தில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா ஒவ்வொரு படத்தையும் எடுத்து முடித்து வெளியிடுறதுன்றது அவ்வளவு எளிதான விஷயம் இல்லை. 100 படங்களை தயாரிப்பது ஸ்டூடியோ அதிபர்களுக்கெல்லாம் சாதாரணம். ஆர்பி சௌத்ரிக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த சாதனையை பல ஸ்டூடியோக்கள் தான் செய்திருக்கின்றன. அப்படிப்பட்ட சாதனையை தனி மனிதனாக ஆர்பி சௌத்ரி செய்தார் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய அர்ப்பணிப்பு என்று தான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு தயாரிப்பாளராக அவர் இருந்த காரணத்தினால்தான் தமிழ் சினிமா உலகத்திலே உள்ள எவராலும் அவருடைய இழப்பை அவ்வளவு எளிதிலே ஜீரணித்து கொள்ள முடியவில்லை. இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம்.